அண்மை செய்தி. திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரியை திரும்ப பெற வேண்டும் என விபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். சுபா வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தல பதிவு ஒன்று பதிவிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி உயர்வு மட்டுமின்றி ஆண்டுதோறும் சொத்து வரி உயர்வு இவற்றை கட்டவில்லை எனில் அபராத வரி மற்றும் வாடகை கட்டிடங்களுக்கு புதியதாக ஜிஎஸ்டி வரி என கடுமையான வரி உயர்வுகளை பொதுமக்கள் தலையில் சுமத்தும் திமுக அரசை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்க மறுத்து திமுக மேயர் அனைத்து தீர்மானங்களையும் ஜனநாயக விரோதமாக நிறைவேற்றி கூட்டத்தை முடித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்றும், அதேபோல திருப்பூர் மாநகராட்சியின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து ஜனநாயக முறையில் கவுன்சிலர்கள் நடத்திய போராட்டத்தை காவல்துறையை ஏவி கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்ப பெறவும் நிர்வாக திறனற்ற திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.